இன்றைக்கி நாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்பேற்பட்ட ஒரு மாதமாக அமையப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. அதற்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது அப்படிங்கிறதுல பெருமாளுக்கு உகந்ததொரு மாதம் எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால வைணவ ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பு பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு புனிதமான ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அதற்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வக்ரம், இப்படி சகல விதமான ஒரு மாற்றங்களும் இந்த ஒரு மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது. அதாவது புத்திகாரகன் புதனுடைய வீடான கன்னிராசியில் சூரிய பகவான் மாதம் முழுக்க இருக்கிறாரு. அதே புதனுடைய இன்னொரு வீடான மிதனத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. புதன் மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் இருக்காரு. 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு போயிட்டு ஆட்சியும் அடைகிறாரு, உச்சமும் அடைகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்கு போயிடுவார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. 28ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போக போகிறாரு. இதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு 29ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க கும்பம் ராசியில் வக்ரம் அடைகிறாரு. ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்திற்குண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களுடைய ஒரு ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அந்த ஒரு வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை கொடுக்கின்ற, அதாவது நடக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்கின்ற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது என்ன கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே திட்டுவானுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, அஷ்டம சனி, அதுவும் இப்போ வக்ரம் ஆகியிருக்காரு. அஷ்டம சனி வக்ரம் அடைகிற நேரத்தில் கொஞ்சம் நல்லது தான் நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லையே, யாரோ ஒருத்தருடைய ஒரு பிடியிலே நம்ம இருக்கமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பல பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடன், தோல்வி, அவமானம், இது எல்லாமே நாலா பக்கமும் சூழ்ந்திருக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா துரோகம். நல்லது யாருக்கு செய்யணும்னு நினச்சோமோ அவன் தான் நம்மளை ஆளாக முதுகில் குத்திருப்பான். கடகராசிக்காரர்களை சட்டையை கழட்டிக்கிட்டு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா முதுகில் குத்தின காயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆட்டி படைச்சிருக்கு. இப்போது வக்ரமாகி இருக்கிறதுனால கொஞ்சம் லேசாக அப்படிங்கிறது கம்மியாக விழுகுது. அதே நேரத்தில் நம்மக்கிட்ட காசு பணமே 10 ரூபா இருந்தாலும் யாரோட பிடியிலே நம்ம இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்ங்கிறது இருக்குங்க. இந்த 10 ரூபாய் எடுத்து செலவு பண்ண நம்மளால் முடியாது. பல பேர்கிட்ட காசு பணம் இருக்காது. இருக்கிறவங்களால அதை எடுத்து செலவு பண்ணவும் முடியாது. என்னடா அது, இவங்களுக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும், அப்பாவாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், சொந்த மதத்தில் யாராவது இருக்கலாம், எதுக்கு ஒருத்தன் நம்மள போயிட்டு பதில் சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே காசை வச்சுக்கிட்டே அத்தியாவசிய செலவு கூட பண்ணாமல் இருந்துருவீங்க. இது வந்துட்டு ரொம்ப கொடுமை. அதாவது சோறு இல்லாதவன் பசி கிடக்கலாம், ஆனால் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பதார்த்தத்தோடு பட்டினி கிடக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறதால ஒரு 10 ரூபா வருது, ஆனால் அதை கடன் அடைக்க கூட பற்ற மாட்டேங்குது. அதேந்து ஒரு 10 ரூபா எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கடன் அடையாதோ அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது கூட இருக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் கொஞ்சம் கடனாக தான் இருக்கும், வேறு வழி அப்படிங்கிறது கிடையாது.
பெண்களுக்கு ஆண்களால் பாதிப்பு, ஆண்களுக்கு பெண்களால் பாதிப்பு, அவமானம், வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே இப்படி தான் ஓடிச்சு. சரி, போன கதையே பேசிகிட்டு இருப்போம், ஏன் ஒரு பழைய துன்பங்களை பேசிக்கிட்டு துன்புறுத்திக்கிட்டு நடக்கிறது என்ன ஜோசியரை சொல்லுங்கள், அப்போயாவது கேட்போம், நல்லது நடக்குதா அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. சரி, ஓகே. அதாவது கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கார். கொஞ்சம் கடுமை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். அதே நேரமாக சப்தமாதிபதியாக சனி இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் லேசாக தளர்த்துக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் செஞ்சோம் அப்படின்னாக்க கூட்டாளிகள் அப்படிங்கிறவங்க நமக்கு கொஞ்சம் அப்படியே சட்டையை பிடிப்பாங்க. கூட்டாளிகளால் பிரச்சனை வரும், தொழில் பிரிஞ்சு போகக்கூடிய சூழல் உண்டாகும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, காலத்திரம் அப்படிங்கிறதுக்கும் அவர் அதிபதி அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஒரு அரை மணி நேரம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்திருப்போம் அப்படின்னா 1 மணி நேரம் சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, கொஞ்சம் சந்தோஷமாக பேசக்கூடாதே, ஒன்றுமே சண்டைக்கு வந்துடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா திறமைக்குரிய ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. என்ன தான் நாம் எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஓட்டும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கடுமையாக உழைப்போம், என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம். ஆனால் மேலே உள்ளவனுக்கு நம்மளை ஒரு வார்த்தை பாராட்டி பேச தோணாது, நமக்கு ஒரு 10 ரூபா சம்பள உயர்வு கூட கொடுக்க தோணாது. அப்படி தான் இருக்கும். சரி, இந்த புரட்டாசி 3ஆம் தேதி கன்னி ராசியில் புதன் பகவான் உச்சமடைகின்றார். உங்கள் ராசிக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியானவர் இப்போது 3ஆவது வீட்டில் உச்சமடைகிறார். அப்படிங்கிறது நல்லதொரு நேரம் தான். அதே நேரத்தில் விரையாதிபதியாகவும் புதன் இருக்கிறதுனால விரயமும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வீடு கட்டுறது, கட்டின வீட்டை புதுப்பிக்கிறது, இடம் வாங்குறது, மனம் வாங்குறது, இந்த மாதிரியான காரியங்களை செய்யலாம். அதையும் தாண்டி இது ஒரு நல்லதொரு நேரம். விரயம் 10 ரூபா வந்தாலும் பரவாயில்ல, சுபவிரயமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு பணம் ஒரு 10 ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்த வாங்கி போடலாம். அதுக்கு நேரங்கிறது நல்ல நேரம். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது விரயத்தில் இருக்கார், பூமிக்காரன் அப்படிங்கிறதுனால தாராளமாக பூமி சார்ந்த ஒரு விரயங்கள் அப்படிங்கிறது செய்யலாம். ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு போர்க்கீடு போட்டேன் அப்படின்னா சரி போடு. ஒரு இடம் வச்சுருக்கேன், ஒரு வீடு கட்டலான் இருக்கேன் அப்படின்னா கட்டு. இந்த மாதிரி மண்ணை தோண்டி செய்யக்கூடிய அத்தனை விரைய செலவுகளையும் பண்ணிக்கலாம். அதனால் பிற்காலத்தில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது 4 மடங்கு இருக்குது. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி புரட்டாசி 3 அதே நாளில் துலாம் ராசிக்கு சுக்கிரன் பெயர்றாரு. அவருடைய சொந்த வீடு 4க்கும் 11க்கும் அதிபதி ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அப்படிங்கிறது நல்லதொரு நேரம். தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். பக்கபலமாக இருப்பாங்க. எல்லாருமே உங்களுக்கு பண தேவைகள் என்பது பூர்த்தியாகும். ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிறது சேரும். சொந்த பந்தங்களில் விருந்து விசேஷங்கள் விழாக்களில் போயிட்டு அப்படி கலந்துக்கிறது நடக்கும். நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு பிரார்த்தனை பண்ணுவீங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. பாகப்பிரிவினைகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். பாட்டன், தாத்தா, முப்பாட்டம் சொத்து இருக்குது, பூர்வீக சொத்து இருக்குது, அப்பங்காலத்திலேயே பிரிக்காமல் விட்டாங்க பங்காளிகளுக்குள்ளே அப்படின்னா இதுக்கு நீங்கள் இப்போ ஸ்டெப் எடுக்கலாம். அதே மாதிரி கூப்பிட்டு பேசிடலாம். ஒரு காலத்தில் பிரிச்சுக்கலை, இனிமேல் இப்படி இருந்தால் சுத்தப்படாது, அவங்கவுங்க புள்ள குட்டி பொழப்புகளை பார்க்கணும், அவங்க சொத்தை பிரிச்சுப்போம் அப்படி சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது செஞ்சீங்க அப்படின்னா கடனை வேலை நடந்துடும். ஏதோ உங்களுக்குன்னு கிடைக்கிற ஒரு பாகத்தில் ஒரு கடையை கட்டி வாடகைக்கு விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குது, அதனால் செய்யலாம். அதே மாதிரி ஒரு பூர்வீக சொத்தில் ஒரு பாகம் இருக்குது, அது விற்கிறேன், அது மீதி காசுக்கு ஒரு 4 கடையை கட்டுறேன், இல்லை வீட்டை கட்டி வாடகைக்கு விட்றேன். இந்த மாதிரி ஏதாவது எதிர்காலத்தை பற்றின ஒரு பிளான் அப்படிங்கிறத ஒரு நேரம் அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லபடியாக அமையும். ஒரு தடை தாமதம் அப்படிங்கிறதுக்கும் வேலை இருக்காது. அதே மாதிரி புரட்டாசி 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் பெயர்றாரு. அங்கே போயிட்டு சுக்கரனோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கர யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. சகாய ஸ்தானாதிபதியான புதன் பகவான் பலமடைகிற ஒரு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். பல நல்லதொரு காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும். விலகி போனவங்க எல்லாமே தானாக வந்து சேருவாங்க. அதாவது அஷ்டம சனி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களே பகையாயிடுவாங்க. நம்ம முன்னாடி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் பிரச்சனையில் விட்டுருவோம். நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா நம்மகிட்ட இருக்கும்போது வாங்கிட்டு நிற்பாங்க. நமக்கு 10 ரூபா கஷ்டம் அப்படின்னா எங்கே கேட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க கஷ்டத்தை நம்மள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க, நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. இவங்ககிட்ட 10 ரூபா இவங்ககிட்ட 10 ரூபா காசு கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பல இடங்கள் நம்ம அவமானப்பட்டிருப்போம். ஆனாலும் இந்த ஒரு கடகராசிக்காரவங்க திருந்த மாட்டீங்க. அதையும் சொல்லிடுறேன். ஒருத்தவங்க நம்மளை மதிக்கலை, உங்ககிட்ட இருந்ததை வாங்கி தின்னா, நம்ம கஷ்டத்துக்கு உதவி செய்யலை, அவனால் இனிமேல் வச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேரத்தில் நினைக்கிறது. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா சரி இப்போது அந்த எப்படி சொல்லிட்டு பழசெல்லாம் மறந்துட்டு சரி வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடக்க ஒன்று இருக்கிறது. இது ஒரு நல்லது ஒரு குணம் தான். ஆனாலும் கூட நமக்கு ஒரு 10 ரூபா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த ஒரு காலகட்டத்தில் எடுத்து வைங்க. அதை பற்றி தப்பு கிடையாது. அதே மாதிரி உதவி அப்படின்னா சின்ன சின்ன உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. கடனாக யாருக்கும் கணவங்களை கொடுக்காது, கொடுத்தா பணம் திரும்பி வராது. யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாயத்துக்கு
இருக்காதீங்க. உங்ககிட்ட இருந்தால் 10 ரூபா இந்தாப்பா நீ தராட்டியும் பரவாயில்ல, என்கிட்ட இதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி தினமும் குளிச்சுட்டு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும். விநாயகரை கும்பிட்டுட்டு தான் உங்களுடைய அன்றாட வேலைகள் அப்படிங்கிறத தொடங்கணும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் தீபம் அப்படிங்கிறத ஏற்றி எள் சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சி காக்கை கண்ணமிடுங்க. அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் முழுக்க மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தவிர்த்துடணும். சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறது மதிய நேரத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்து பெருமாளை வணங்கிட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்க. வீடு கூப்பிட்டு ஒரு 4 ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு அந்த இலையை எடுத்து போடுற புண்ணியம் அப்படிங்கிறது அத்தனை கிரக தோஷங்கள் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களை அது காப்பாற்றும். ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்லதொரு மாதம், அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு நல்லதொரு மாதம் அப்படிங்கிறதாகவும் இருக்குது. ஸோ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்துட்டு இந்த ஒரு மாதத்தில் கடைசியில் வக்கரம் அடைகிறாரு. ஸோ குரு வக்கர பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, நன்றி.